Hello friends, அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் AutoTrend தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து புது அப்டேட்டட் Mahindra XUV300 உடைய W4 வேரியன்ட் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட், அதாவது ஆல்மோஸ்ட் அது பேஸ் வேரியன்ட் தாங்க. அதுலேயே உங்களுக்கு எலக்ட்ரிக் sunroof, roof rails அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு வேரியன்ட் இருக்குது W6. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த W6 வேரியன்ட். இதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம், ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ இந்த அப்டேட்டட் வேரியண்ட்டில் புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா? இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து ஒன்றும் பெருசாக மாறலை. அப்படின்னு இருக்கும்போது இது இன்னும் வர்த்தா இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த அப்டேட்டட் W6 வேரியன்ட் நமக்கு வழங்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த CAI ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் மஹிந்திரா கார் ஷோரூம். ஸோ முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் நான் கேட்குறதாங்க, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸ் மட்டும் இல்லாமல் டீட்டெயில்டான ரெகுலர் நியூஸ் அப்டேட்ஸும் தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ உள்ளே போகலாம் வாங்க. Mahindra XUV300 பொறுத்தவரை இத்தனை வருஷமாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க என்ஜின் ஆப்ஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா W6 வேரியண்ட்டு. W6 இருந்தாலும் சரி, W4 இருந்தாலும் சரி, எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ரெண்டு என்ஜின் ஆப்ஷன்ஸ் நார்மலாக வருதுங்க. 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் இது. இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டான 120 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 200 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் நார்மலாக வருதுங்க. ஆனால் இந்த W6 வேரியண்ட்லேருந்து AMT கியர்பாக்ஸ் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த மஹிந்திராவோடைய டர்போ டீசல் அண்ட் பெட்ரோல் என்ஜின்ஸ் ரொம்பவே க்ரீமி ஸ்மூத்தாக செம்ம பவர்ஃபுல்லாக செம்ம டார்க்கியாக இருக்கும். டார்க்குன்னு பேசும்போது இதை தவிர இன்னொரு டீசல் என்ஜின் ஆப்ஷனும் இருக்குது. 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசல் 300 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த டீசல் என்ஜின். ஸோ அதுவும் வேறு லெவலில் இருக்கும் ஆன் ரோட் பெர்ஃபார்மன்ஸ். கூடிய விரைவிலேயே இந்த BS6 Phase 2 XUV300 உடைய டிரைவ் ரிவ்யூஸ் நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். அது வரைக்கும் அவசியம் காத்துட்டு இருங்க. டீசல் என்ஜினுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளூ ஃப்ளூயிட் தேவைப்படும் BS6 Phase 2ங்கிறதுனால பெட்ரோல் என்ஜினுக்கு ஆட் ப்ளூ ஃப்ளூயிட் தேவையில்லை. ஏற்கனவே சூப்பர் பர்ஃபார்மிங்கான செம்ம என்ஜினாக இருக்குது. பில்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாலிடாக செம்மையாக கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த வண்டி இன்னும் கூட பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக டீசெண்டாக தாங்க இருக்குது. W6 வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் கிளான்ஸில் பார்க்கும்போது முன்னே இருந்தது போல் ஆல்மோஸ்ட் அப்படியே சேமாக தான் இருக்குல்ல. இன்னும் பெரிய சேஞ்ச் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அதே மாதிரி தான் இருக்குங்க. உங்களுக்கு அதே சேம் நான் ப்ரொஜெக்டர் ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் அதே சேம் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் முன்னே இருந்தது மாதிரியே அதே சேம் க்ரோம் இல்லாமல் ப்ரஷ்ட் அலுமினியம் லைக் ஃபினிஷ் வந்து கிரில்லில் பார்க்கலாம். அண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் இல்லை, ஃபாக் லேம்ப்ஸ் வந்து W8 வேரியண்ட்டுக்கு இப்போ வந்து இல்லை. அண்ட் அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய கிரில்லுக்குமே பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷ், மெட்டல் ஃபினிஷ் எதுவுமே கிடையாது. சைட் ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அப்படியே சேமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கேயுமே அதே சேம் 16 inch ஸ்டீல் வீல்ஸ் வித் அதே சேம் வீல் கவர் டிசைன் தான் வருது. அதுலேயும் ஒரு வித்தியாசமும் இல்லை. நல்ல விஷயம் என்னென்னா இந்த XUV300 பொறுத்தவரை எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஆல் ரவுண்ட் பாடி கிளாடிங் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. அதனால் சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது ஆக்சுவலாக ரொம்ப டைனமிக்காக ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஒரு மினி XUV700 பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கூடவே வந்து இந்த W6 வேரியண்ட்டில் ஒரு சின்ன அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பி பில்லருடைய ஃப்ரேம், அதாவது டோர் ஃப்ரேம்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து W4 வேரியண்ட்டில் பாடி கலரில் வரும். ஆனால் இந்த W6 வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃப் எஃபெக்ட் டிசைனோட நல்லாவே இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு அடுத்த லெவல் வேரியண்ட் மாதிரி நல்லா தான் இருக்குங்க. ஆனால் எப்பவும் போல் நமக்கு வந்து W4 அண்ட் W6 வேரியண்ட்ஸ்க்கு பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் ORVMs வந்தாலுமே டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இங்கே ஃபெண்டர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. LED டர்ன் இண்டிகேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து W8 வேரியண்ட்லேருந்து தான் வரும். இப்போது அடுத்தது ரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியருமே ஆல்மோஸ்ட் அப்படியே சேமாக தான் இருக்குது. நல்ல விஷயம் என்னென்னா இப்போ W6 வேரியண்ட்லேருந்தே ஃபுல் LED சிக்னேச்சர் டெயில் லேம்ப்ஸ் இந்த டிசைன் வந்து அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. W4 வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த பகுதி வந்து எரியாது. ஆனால் W6 வேரியண்ட்லேருந்து ஃபுல் LEDs அது வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகர் இன்னும் கூட இந்த W4 அண்ட் W6 வேரியண்ட்ஸ்க்கு கிடையாது. அதே மாதிரி ரூஃப் ஸ்பாய்லரும் கூட கிடையாது. ஒரு மாதிரி மொட்டையாக தான் இருக்குது. ஸ்பாய்லர் இல்லாமல்
டாப் வேரியண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்பாய்லர் வரும். ஆனால் ஸ்பாய்லருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ W4 வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர் மெட்டல் ரூஃப் ரெயில்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே எலக்ட்ரிக் சன்ரூஃபும் W4 வேரியண்ட்லேருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் அப்கிரேட்ஸ். மற்றபடி ரியர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடையாது. ஆனால் வந்து 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுது. முன்னே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோடைய வேரியன்ட் பிராண்டிங் எல்லாம் பூட் ஏரியாவில் பூட் லிட்டில் வரும். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லாமல் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக கிறிஸ்பாக க்ளீனாகவே இருக்குது. ஆல் ரைட், இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த XUV300 உடைய W6 வேரியண்ட்டோடைய எக்ஸ்டீரியர் டீடைல்ஸ். இப்போ கேபினுக்கு உள்ளே என்ன மாற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம். இப்போது இந்த W6 வேரியண்ட்டோடைய கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபினுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோடைய கீ உங்களுக்கு காமிச்சிடுறேன். எல்லா மஹிந்திரா கார்ஸுக்குமே வந்து இதே கீ தான் வருது. ஆனால் W6 வேரியண்ட்லேருந்து தான் ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் கொடுக்குறாங்க ஃப்ளிப் கீஸோட. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரிமோட் ஃப்ளிப் கீஸாக கொடுக்குறாங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஒன்று மட்டும் டம்மி கீ தான் மீதி காம்படிஷனில் கொடுப்பாங்க. ஆனால் XUV300க்கு ரெண்டுமே ப்ராப்பர் ரிமோட் ஃப்ளிப் கீஸாக கொடுக்குறாங்க. ஸோ இது இப்போ உள்ளே போடுவோம். அண்ட் இப்போது இன்டீரியர் பற்றி பேசுவோம். முதல் படியாக பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் ஒரு பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா டிரைவர் சீட்டுக்கு இன்னும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது கிடையாது. W8 வேரியண்ட்லேருந்து தான் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் வருது. அதே மாதிரி ஓவரால் இன்டீரியர் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலுமே அதுவுமே ஃபீச்சர்ஸ் அண்ட் ஓவரால் லுக்கு பொறுத்தவரை அப்படியே சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து W6 வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு இந்த பட்டன் டைப் 2DIN ஆடியோ சிஸ்டம் வருது வித் ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ். இதுவுமே முன்னே இருந்தது போல் அப்படியே சேமாக தான் இருக்குது. என்னென்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஆரஞ்சு டிஸ்பிளே பார்க்குறதுக்கு கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. இந்த சிஸ்டம் வந்து நம்ம வந்து எங்கே பார்த்த ஞாபகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா TUV300 இருந்துச்சு இல்லையா, அந்த வண்டியில் டாப் 2 வேரியண்ட்ஸ்க்கும் இதே ஆடியோ சிஸ்டம் தான் வரும். அதை அப்படியே இன்னும் இந்த வண்டிக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க W6 வேரியண்ட்டுக்கு. இதை மாற்றிட்டு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே, ஃபைன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா W6 அண்ட் W4 அண்ட் W2 வேரியண்ட்ஸ்க்கு வந்து பெட்ரோல் வெர்ஷன்ஸுக்கு இந்த நார்மலான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. டீசல் வண்டி எடுத்தால் மட்டும்தான் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் கலர் சேஞ்சிங் ஆப்ஷன்ஸ் அண்ட் டீசல் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும் தான் வருது. பெட்ரோல் வெர்ஷன்ஸுக்கு அந்த 2 ஃபீச்சர்ஸ் இல்லாமல் இந்த நார்மல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் MID தான் கொடுக்குறாங்க. பட் இதுலேயுமே உங்களுக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது, நோ ப்ராப்ளம். இந்த MID கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க சென்டர் கன்சோலில். ஸோ ட்ரிப் மீட்டர்ஸ் அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இதுலேயும் இருக்காட்டிருக்கு. இங்கே இருக்குது பாருங்களேன், TPMS 36, 35, 34, 34. பரவாயில்லையே, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இப்போ எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் ஸ்டாண்டர்டாக வந்துருச்சு. அது பெட்ரோலாக இருந்தாலும் சரி, டீசலாக இருந்தாலும் சரி. என்னென்னா இதில் கலர் சேஞ்சிங் ஆப்ஷன்ஸ் தான் இல்லை, அது டீசலுக்கு மட்டும்தான் வருது. மற்றபடி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் இதிலே இருக்குது. அண்ட் ஸ்டியரிங்குக்கான ட்ரைவ் மோட்ஸ் அதுவுமே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. அதுக்கான பட்டன் இங்கே இருக்குது. கம்ஃபர்ட், நார்மல் அண்ட் ஸ்போர்ட் அப்படின்னு 3 ஸ்டியரிங் ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டியரிங்கோடைய வெயிட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸ்டியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் ஸ்டாண்டர்டாக வருது. டெலஸ்கோபிக் இல்லை, பட் இருந்தாலும் இட் இஸ் ஓகே. அண்ட் மீதி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது. டிரைவர் விண்டோக்கு மட்டும் 1 டச் டவுன் ஃபீச்சர் வந்துடுது. 1 டச் அப்புங்கிறது டாப் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வரும். கூட வந்து எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMஸும் வந்து W4 வேரியண்ட்லேருந்து வந்துடுது. அதோட சேர்த்து என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா மஹிந்திரா கார்ஸுக்குமே ஸ்டாண்டர்டாக வந்துடுது அடிஷ்னல் மைலேஜ்க்காக. தென் அதுக்கு அடுத்தது சென்டர் கன்சோலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் AC. இது வந்து அப்படியே W4 வேரியண்ட்டில் பார்த்ததை போலவே சேமாக இருக்குது. AC ஆன் பண்ணுவோம், அதுக்கு என்ஜின் ஆன் பண்ணணும். ஸோ இந்த AC யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. மேலும் எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு மேக்ஸ் AC அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் இருக்குது. W4 வேரியண்ட்லேருந்து இந்த மேக்ஸ் AC ஃபீச்சரும் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். மீதி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் அப்படின்னு பேச போனால் அதெல்லாம் ஏற்கனவே இருந்தது போல் சேமாக தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரப்பரைஸ்டு ட்ரே பார்க்கலாம். இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. ஆடியோ சிஸ்டம் வருதுங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு USB போர்ட் அண்ட் ஆக்ஸ் போர்ட்டும் கொடுக்குறாங்க. W4க்கு அந்த ஃபீச்சர்ஸ் இல்லை. 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் இதே மாதிரி தான் இருக்குது. டாப் வேரியண்ட் எடுத்தால் மட்டும் ஒரு லெதர் ராப்பிங் வரும். அதை தவிர ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த சென்டர் கன்சோலில் சென்டர் ஆம்ரெஸ்ட்டுங்கிறது W8 வேரியண்ட்லேருந்து தான் வருது. என்ட்ரி லெவல் வேரியண்ட்ஸ்க்கு அது இல்லை. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸோட ஒரு சென்டர் கன்சோல் கொடுக்குறாங்க. இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். மற்றபடி டேஷ்போர்டில் வரக்கூடிய இந்த ட்ரே அண்ட் க்ளவ் பாக்ஸ் வந்து சுரங்கம் மாதிரி இருக்குது. உள்ள வரைக்கும் அவ்வளோ தூரம் உள்ளே போகுது. அதெல்லாம் வந்து அப்படியே சேமாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் 2 டோர்ஸ்க்குமே 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பர் தான். அதுக்கு அடுத்தது மேலே ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM அதுவும் ஸ்டாண்டர்ட் அண்ட் சன்கிளாஸ் ஹோல்டரும் அலாங் வித் எலக்ட்ரிக் சன்ரூஃபும் இப்போ W4 வேரியண்ட்லேருந்தே வந்துடுது. இண்டிவிஜுவல் எல்லோ கேபின் லேம்ப்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ
பேஸ் வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து சன்ரூஃப்ங்கிறது ஒரு மேஜரான ரிக்குயர்மெண்ட் ஆயிடுச்சு இந்தியாவை பொறுத்தவரை. அத்தனை பேர் சன்ரூஃப் வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சன்ரூஃப் கொடுத்துட்றாங்க. அதாவது மீதி எந்த ஃபீச்சர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், கஸ்டமைசிங் பண்ணிக்கலாம், ஆக்சசரிஸ் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஆனால் சன்ரூஃபை அப்படி ஃபிட்டிங் பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லாருக்கும் சன்ரூஃப் தானே வேணும், இந்தாங்க சன்ரூஃப் வச்சுக்கோங்க, மீதி எந்த ஃபீச்சர்ஸ் வேணாலும் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கங்க, கஸ்டமைசிங் பண்ணிக்கங்க அப்படின்னு பாயிண்டில் கொடுத்துட்ருக்காங்க இந்த அப்டேட்டட் வேரியன்ட்ஸ் Mahindra XUV300 பொறுத்தவரை. ஆல்ரைட், இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் டீசெண்டாக இருக்குது, போதுமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், அதுதான் என்னுடைய கருத்து. இப்போ வாங்க ரியர் சீட்ஸுக்கு போய் பார்ப்போம். இந்த W6 வேரியண்ட்டோடைய ஃப்ரண்ட் ஏரியாவில் கூட அந்தளவுக்கு பெரிய வித்தியாசம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் ரியர் சீட்ஸில் தான் மேஜரான வித்தியாசங்கள் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட்டை பொறுத்தவரை. அதாவது பார்த்தீங்கன்னா W4 அண்ட் W6 வேரியண்ட்ஸுக்கு இது வரைக்கும் ரியர் சீட்ஸுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸ் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இப்போ இந்த அப்டேட்டுக்கு W6 வேரியண்ட்லேருந்து 2 இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சென்டர் பேசஞ்சருக்கும் அப்படி ஒரு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், அதுதான் என்னுடைய கருத்து. பட் அப்படி கொடுக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கலாம். அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்து என்னங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றபடி சென்டர் ஆம்ரெஸ்ட், ரியர் ஏசி வென்ட்ஸ் எல்லாம் இந்த வண்டிக்கு இல்லை. டாப் வேரியண்ட்டுக்கு கூட ரியர் ஏசி வென்ட்ஸ் கிடையாது. ஆனால் வந்து லெக் ரூம் ஸ்பேஸ் அண்ட் ஓவரால் கம்ஃபர்ட் எல்லாம் வந்து ப்ராப்ளமே கிடையாதுங்க. டிரைவர் சீட் வந்து என்னுடைய ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஹைட் வந்து 6 அடி. அப்படி இருந்துமே இவ்வளோ நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு இங்கே சீட் பேக் பாக்கெட்ஸும் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மெயினாக இந்த XUV300 இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அகலம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல அகலம் இருக்குது. 3 பேர் வந்து இந்த ரியர் சீட்டில் இந்த காம்பேக்ட் SUV கேட்டகரியிலேயே கம்ஃபர்டபுளாக உட்காருறது இந்த XUV300 மட்டும்தான் 3 பேர் இப்படி உட்கார முடியும். மீதி எல்லா வண்டிலையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். ஆனால் XUV300 ஸ்பேஷியஸாகவே உட்காரலாம் 3 பேர். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த W6 வேரியண்ட்டோடைய டேஷ்போர்டு வியூ. ஆக்சுவலாக டீசெண்டாக இருக்குது, எதுவும் பெருசாக மிஸ்ஸிங் ஆன மாதிரி தெரியல. பட் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் இன்னும் பெட்டரான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆட் பண்ணியிருக்கலாம். மேலும் அட்லீஸ்ட் ஆட்டோமேட்டிக் ஏசியாவது கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒன்று அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஓவரால் பில்ட் குவாலிட்டியில் நல்லாயிருக்கு, மெட்டீரியல் குவாலிட்டி நல்லாயிருக்கு, பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு, வண்டியோடைய சாலிட் ஃபீல் நல்லாவே இருக்குது. மேலும் என்ஜினும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது, க்ரீமி ஸ்மூத்தாக இருக்குது. பெட்ரோலாக இருந்தாலும் சரி, டீசலாக இருந்தாலும் சரி, ஸ்டீரிங் ஃபீல் நல்லா இருக்குது, சஸ்பென்ஷன் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. ஃபீச்சர்ஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம், அதுதான் என்னுடைய கருத்து. முக்கியமாக சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஏன்னா இப்போதைக்கு இந்த கேட்டகரியில் ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டுங்கிறது எல்லா காம்பேக்ட் SUVஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் நிசான் மேக்னைட், ரெனோ கைகர். ஆனால் வந்து XUV300க்கு மட்டும்தான் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் டாப் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த W6 வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ், ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், டியூவல் ஏர்பேக்ஸ், ABS with EBD, all wheel disc brakes, reverse parking sensors, மேலும் pre-tensioner equipped seat belts, engine immobilizer, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் வண்டிக்கு ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்கணும். இனிமேல் கொடுப்பாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் அப்டேட் வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டான W6 வேரியண்ட்டோடைய ஃபீச்சர்ஸ் இதுதான். சன்ரூஃப் கொடுத்துருக்கிறது இப்போ சன்ரூஃப் பிரியர்களுக்கு ரொம்பவே சரியாக இருக்கும். ஆல்ரைட், இப்போ வாங்க லக்கேஜ் கெப்பாசிட்டி பார்க்கலாம். எப்பவும் போல் எல்லா Mahindra XUV300க்கும் லக்கேஜ் கெப்பாசிட்டிங்கிறது எக்ஸாக்ட்லி சேம் தான். ஸோ இந்த செக்மெண்ட்லேயே லீஸ்டான லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். 257 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி தருது XUV300. பட் இருந்தாலும் லக்கேஜ் வந்து அவ்வளோ பெருசாக யாரும் வைக்க போகிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லக்கேஜ் கெப்பாசிட்டி போதுமாக இருக்குது. அதனால தான் இந்த வண்டி மேஜராக சேல் ஆகுது. W6 வேரியண்ட்டை பொறுத்தவரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் அடிஷ்னல் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்கும். மேலும் இப்போ W4 பேசிக் வேரியண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு கார்கேட்டட் ஃபோல்டிங் டைப் ஃப்ளோரும் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் ஃப்ளோர். ஸோ ஹைட் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளோருக்கு. இப்போ இன்கேஸ் அந்த மாதிரி சீட்டை நீங்கள் ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஃப்ளோருடைய லெவலில் ஒரு லெவல் நீங்கள் மேலே ஏற்றி வச்சுக்கலாம். அதாவது இந்த மேல் லெவலில் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட்டான லோடிங் பே கிடைக்குது. அதே இன்கேஸ் உங்களுக்கு பேசஞ்சர்ஸ் ஃபுல் லோடு இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, லக்கேஜ் ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படுதுன்னா ஒரு லெவல் இந்த மாதிரி கீழ் ஸ்லாட்டில் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த பூட்டோடைய ஃப்ளோர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 257 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி கிடைக்கும். ஸ்பேர் வீல்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நார்மலாக 16 இன்ச் வீல்ஸ் தான் வருது எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே. முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்னியுமே அதே சேம் ஃபுல் சைஸ் ஸ்டெப்னியாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, 16 இன்ச் 205 செக்ஷன் டயர். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டெப்னி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்னி பிராண்ட் டயர்ஸ், சியட்டோடைய ஸ்டெப்னி பிராண்ட் டயர். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து 135 செக்ஷன் டயர் தாங்க. அதாவது இத்தனோடு தான் இருக்கும் டயரு, எவ்வளோ தான் இருக்கும் ஆகலாம். ஸோ
இது ஒரு ரொம்ப டெம்பரரி டயராக மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து ஃபுல் டைமாக யூஸ் பண்ண முடியாது. 80 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் தான் இதுலேயே மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மல் டயரை விட அகலமும் கம்மி. அதனால் இதை வச்சு நீங்கள் ஸ்பீடும் போகக்கூடாது, அதே சமயம் லாங் டேர்முக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு டயர் தான் இப்போ ஸ்டாண்டர்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த XUV300 பொறுத்தவரை. என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. ஏன்னா எத்தனை தடவை நம்ம வண்டி வந்து பஞ்சர் ஆகும், அதே சமயம் பக்கத்தில் பஞ்சர் கடை இல்லாமையா போக போகுது அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் மெயின் டயரே ரிப்பேர் பண்ணி ஈஸியாக போட்டுட்டு ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்டெப்னி எடுக்கணுங்கிறது வந்து ரொம்ப ஒரு 99% அவசியம் படாது. அப்படின்னு இருக்கும்போது இந்த வண்டி பர்ஃபெக்ட்லி ஓகே. ஆல் ரைட், இப்போ வாங்க இந்த அப்டேட்டட் W6 வேரியண்ட்டோடைய விலை மற்றும் வேல்யூ பற்றி பேசலாம். வெல் மக்களே, இதுதான் Mahindra XUV300 உடைய அப்டேட்டட் W6 வேரியண்ட். முன்ன இது 2வது வேரியண்ட்டாக இருந்தது, ஆனால் இப்போ இது 3வது வேரியண்ட்டாக மாற்றிட்டாங்க. உண்மையாக சொல்ல போனால் இந்த வண்டியில் அந்தளவு பெரிய ஃபீச்சர் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா ரியர் சீட்ஸுக்கு பெட்டரான கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டி, மேலும் ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. W4ஓட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வண்டியில் ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் மற்றும் 2-in ஆடியோ சிஸ்டம் வருது. அதாவது அப்டேட்டட் W4 வேரியண்ட் இன்னும் பேசிக்காக தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. மேலும் ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் மற்றும் ஆடியோ சிஸ்டம் ஃபேக்ட்ரி ஃபிட் குவாலிட்டிலேயே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த W6 வேரியண்ட் ஒரு டீசெண்டான சாய்ஸாக இருக்கும். ஆனால் உண்மையை சொல்ல போனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மிகச்சிறந்த வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.